ஹாய், இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம். ஜூனியர், சீனியர் 2 பேருக்குமே ப்ரொஃபஷ்னல் லெட்டர் வரும். ரொம்ப ஈஸியான லெட்டர். கால்குலேஷனும் கம்மி தான். 2 இடத்துல தான் கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். நான் டைப் பண்ணியிருக்கதையும் காட்டுறேன். ஜூனியருக்கு 3 லெட்டர், சீனியருக்கு 7 லெட்டர். ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் கால்குலேஷன் 2 இடத்துல மட்டும்தான். இந்த இடத்துல ஒன்று ஃபஸ்ட்டு, அப்போ லாஸ்ட்டாக யுவர்ஸ் ஃபைட்ஃபுல்லி இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும். இது 2 தான் கால்குலேஷன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் என்னது? இது வந்து ஸ்பேஸ் விடணும். இங்கே எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 600 ஒரு ஸ்பேஸ் விட்டு 001 அப்படி டைப் பண்ணணும். பின்கோடு இல்லை, அதனால். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் சிம்பிள் இது. அப்போ என்ன பண்ணுவோம்? 15th November 1985ன்னு டைப் பண்ணுவோம். NOV டாட்னா என்னது? நவம்பர். 15th November 1985. இப்போது இதில் வந்து எது ஹையஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கவுண்ட் பண்ணி எது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மார்ஜின். லெட்டர்னாலே எவ்வளோ மார்ஜின்? 10 to 70. 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி. இதில் நம்ம ஹையஸ்ட்டை கண்டுபிடிச்சி 70ல் மைனஸ் பண்ணி டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஹையஸ்ட் வந்து கரெக்டாக 70 டிகிரியில் முடிகிற மாதிரி. ஓகே, கவுண்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே T டாட்டுன்னு இருக்குது. டீனா என்னது? டெலிஃபோன். இப்போ கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கோலனுக்கு ஒரு ஸ்பேஸ் 10, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் கோலனுக்கு அப்புறம். 11 12 13 14 15 16 16 இருக்குது. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அடுத்து இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகே, அப்போ எது ஹையஸ்ட்டு? இந்த 15th நவம்பருங்கிறது தான் ஹையஸ்ட்டு. கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா அதை 70ல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 70 மைனஸ் 19. இப்போ என்ன கிடைக்கிது? 51. அவ்வளோதான். 51 டிகிரியில் இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். எது ஹையஸ்ட்டோ அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அந்த 51 டிகிரியில் வச்சு தான் பேலன்ஸ் எல்லா லைனையுமே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கே டாட் பன்னீர்செல்வம், இது எல்லாமே வந்து கேபிட்டலில் அடிக்கணும். லெஃப்ட் மார்ஜினில், அதாவது 10 டிகிரியில் வச்சு இது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. கே டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். கமா, பன்னீர்செல்வத்துக்கு அப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு. எம் டாட் ஏ டாட்டு கமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பி டாட் எல் டாட் கமா. அதுக்கு நேராக அந்த டெலிஃபோன் லைன் இருக்குல்ல, அதையும் அடிச்சுருங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட் செகண்ட் லைன். இப்போ செகண்ட் லைனில் அட்வொகேட் அடிச்சிருவீங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். அட்வொகேட்டுன்னு அடித்து லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுக்கு நேராக 65 நேதாஜி ரோடு, அதையும் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் லைன் பாருங்கள். தேர்ட் லைன் இதில் இல்லை, அப்போ இந்த சைடில் உள்ளது மட்டும் அடிச்சிடலாம். மெட்ராஸ், அந்த பின்கோடை அடிச்சிருங்க, புள்ளி வச்சுருங்க லாஸ்ட்டாக. இது முடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 15th November 1985 இதையும் 51 டிகிரியில் வச்சு அடிச்சிருங்க. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணணும். திரு டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டு கே டாட் ஜேம்ஸ் கமா. அப்புறம் செகண்ட் லைனுக்கு வந்துடுங்க. செகண்ட் லைனில் வந்துட்டு 8 செகண்ட் ஹை ரோடு, இதையும் டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் இருந்தால் போதும். அப்போ அது முடித்ததுக்கப்புறம் காந்தி நகர், அதுக்கப்புறம் மெட்ராஸ், இந்த பின்கோடு சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 600 ஒரு ஸ்பேஸ் விட்டு 087 டாட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு சாருங்கிறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் மார்ஜினில் வச்சே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சாருக்கு பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கணும். அங்கே இல்லைனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. டியர் சார்னு இருக்கலாம், இல்லைனா வெறும் சார்னு மட்டும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கமா போட்டுக்கோங்க. முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு, ஏன்னா பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த 2 கோடு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன? நியூ பேரா. இது வரைக்கும் இந்த மந்த் வரைக்கும் ஒரு பேராவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேராவுக்கு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடுத்த பேராவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது. ஓகே, இப்போ பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணல, நம்ம நார்மலாகவே 5 ஸ்பேஸ் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். RECDனா என்ன? ரிசீவ்டு யுவர் லெட்டர் டேட்டட் 10th instant, இது ஒரு லைன். அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு கீழே உள்ளது ஐ ஹாவ் டு ரிமைண்ட் யூ, இது ஒரு லைன். அதுக்கப்புறம் இது என்ன? ட்ரான்ஸ் சிம்பிள். டெலிவர்டை ஃபஸ்ட்டு அடித்து அதுக்கப்புறம் பை கோர்ட்டுங்கிறத செகண்டாக அடிக்கணும். இது முடிச்சிடும். இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதை அப்படியே அந்த லைனை கண்டினியூ பண்ணிக்கிறோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஆரோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த இடத்துல ஹவுஸ்க்கு அடுத்து விச் இஸ் டெஸ்கிரைப்டு இன் தி அட்ரஸ், இதை வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு தான் இன் விச் யூன்னு இருக்குல்ல, அதை டைப் பண்ணணும். ஓகே,
இந்த மாதிரி ஆரோ கொடுத்துருக்காங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க அந்த இடத்துட்ட, அதெல்லாம் விட்டு போயிடாமல். இப்போது எல்சின்னு கொடுத்துருக்காங்களா சைடில், எங்கே கோடு போட்டு காட்டியிருக்காங்க ஹச்சுக்கு கீழே, அப்போ ஹச்சு வந்து எல்சினா என்ன, லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். இங்கேயும் எல்சின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த லைனில் பாருங்கள் கிளைண்ட், இந்த இடத்துல சியை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். இது முடிச்சு அப்படியே கண்டினியூ அடிச்சிருங்க. இப்போ மந்த் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல வரும், இதோட ஒரு பேரா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் அடுத்த பேரா. இப்போ 2 கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன, TWO 2 லெட்டரில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னது, இது ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போது ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் யூ அப்படின்னு டைப் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, நாட் மை கிளைண்ட் இஸ் நாட் வில்லிங் ஃபார் தட் அப்படின்னு டைப் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் ஸ்லாஷ்னா என்னது, TH டாட்னா தட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ் மட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க, ரெக்வயர்ஸ். அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் பேரா, இது என்னது, இது வந்து என்ன, தேர்ஃபோர், இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ஃபோர்னு டைப் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல டீக்கு பக்கத்தில் எல்சின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ திஸ் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், TH டாட் தட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் இது ட்ரான்ஸ் சிம்பிள், அப்போ என்ன பண்ணணும், இது ட்ரான்ஸ் சிம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து கீழே உள்ள லைனை அப்படியே மேலேயும், மேலே உள்ள லைனை கீழேயும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 15/12/1985ன்னு டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா December 15. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க, யூசினா அப்பர் கேஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது என்னது, அட்டா, அப்போது AT அட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள் இந்த இடத்துல இன்ட்டு போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்போ இங்கேயும் இன்ட்டு போட்டு ரவுண்ட் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அங்கே டைப் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ SHDனா என்ன, ஷுட், SHOULD ஷுட்டு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு யுவர்ஸ் ஃபைத்துலிக்கு வந்துடலாம். ஓகே, இப்போது இதில் கீழே வந்து நேம் இருக்குது, இது ரெண்டில் எது ஹையஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 17 இருக்கும் கமாவோட சேர்த்து. அடுத்து இதையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 17 இருக்கும். அப்போ ஹையஸ்ட் என்ன, 17 தான். இனிஷியல் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஓகே, இப்போ 17 தான் ஹையஸ்ட்டு, அப்போ அதை 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 53. அப்போ 53 டிகிரியில் யுவர்ஸ் ஃபைத்ஃபுல்லியும் அந்த நேமும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒய் மட்டும் கேபிட்டலில் போட்டால் போதும், ஃபைத்ஃபுல்லிக்கு எஃப்லாம் கேபிட்டல் தேவையில்லை. இது முடித்ததுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, அதாவது ஹேண்டில் 4 டைம் மூவ் பண்ணிங்கன்னா அதான் 4 லைன் ஸ்பேஸு. முடிச்சுட்டு நேமை வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க, இவ்வளோ தான். இப்போ நான் அடிச்சிருக்கிறத காட்டுறேன், இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். ரொம்ப ஈஸியான லெட்டர். ஸ்பேஸ் விடுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல நான் பண்ண மிஸ்டேக் இது. இந்த இடத்துலையும் பாருங்கள் 15/12/1985 அண்டுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் விடாமல் இருக்கேன், அது மிஸ்டேக். இப்போ டேட்டை 15/12/1985ன்னு அடித்தாலும் ஓகே, 15th டிசம்பர்னு அடித்தாலும் ஓகே. இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபைத்ஃபுல்லி கீழே 4 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். இது பாருங்கள் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஏன்னா 53 டிகிரியில் நேராக வச்சு அடித்தது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.